வந்து ஒரு குழந்தைக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாவேவும் 5 மாசத்துல தலை நிக்கணும் சார். நிக்கல அப்படின்னாவே அந்த குழந்தை சம் ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ கழுத்து நிக்க வேண்டிய 5 மாச குழந்தைக்கு நிக்கல, அது டிலே ஆகி 7 மாசம் 8 மாசம் ஆகுதுனாவே அந்த குழந்தைக்கு உடல் சார்ந்த ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து குப்புற விழுந்து தவக்கணும். ஒரு 7 மாசத்துல தவக்கிற குழந்தை தவக்கல அப்படின்னா அந்த பிள்ளைக்கு ப்ராப்ளம் அப்படியே வந்து உறுதியாகிக்கிட்டே வரும். ஒரு வயசுல அந்த குழந்தை நடக்கணும், ஆனா அந்த குழந்தை நடக்கல அப்படின்னா கம்ப்ளீட்டா அந்த குழந்தைக்கு ப்ராப்ளம் இருக்கு. அது வந்து ஆட்டிசமாங்கிறத தாண்டி அந்த குழந்தை சிபி குழந்தையாகவும் இருக்கலாம், மன வளர்ச்சி குன்றிய குழந்தையாகவும் இருக்கலாம், அந்த குழந்தை வந்து ஆட்டிசமாகவும் இருக்கலாம், டவுன்ஸ் சம்மந்தப்பட்ட குழந்தையாகவும் இருக்கலாம். அதுக்கப்புறமாவது அவங்க கொஞ்சம் விழிப்புணர்வு. இப்போ பேரண்ட் என்ன தவறு பண்றாங்க அப்படின்னா, எங்க வீட்டுல அந்த காலத்துல எல்லாம் 2 வயசுல பேசினாங்க, 2.5 வயசுல நடந்தாங்க, அந்த மாதிரி அந்த காலத்துல அப்படிதான் இருந்தாங்க, அதனால இந்த குழந்தை கொஞ்சம் லேட்டா பேசுது அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா இருக்கிறாங்க. அது ஒண்ணுதான் கொஞ்சம் ப்ராப்ளம். அவங்க அந்த குறிப்பிட்ட டயத்துல இப்ப 5 மாசத்துல அந்த குழந்தைக்கு தலை நிக்கலன்னா இமிடியேட்டா போய் செக் பண்ணணும். செக் பண்ணாங்கன்னாவே ஓரளவு அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறத சொல்லிடுவாங்க. இப்ப சிபி குழந்தையா இருக்குது அப்படின்னாக்க 1 வயசுலயே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா தெரப்பி மூலமா அந்த குழந்தைய நடக்க வைக்கிறதுல இருந்து எல்லாமே கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அந்த டைமிங்லேயே கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இந்த ஸ்பீச் எல்லாம் வரல, காது கேட்கல அப்படிங்கிறதுனால நல்லா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவாங்க. காது கேட்டா மட்டும்தான் அந்த குழந்தை வந்து பேச முடியும். ஏதாவது ஒரு சவுண்டு கேட்டாதானே அந்த மாதிரி அந்த குழந்தை வந்து சவுண்டு கொடுக்கும். இப்போ நீங்க எல்லாம் குட்டி குழந்தையா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன பேசுனீங்க? அம்மா. காரணம் என்னன்னா குழந்தைய முன்னாடி அம்மா என்ன சொல்லுவாங்க? அம்மா சொல்லு, அம்மா சொல்லு அப்படிங்கிற வார்த்தை என்ன சொல்லுவாங்க? திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சொல்றதுனாலதான் அந்த குழந்தை என்ன சொல்லும்? அம்மாங்கிற வார்த்தையை சொல்லும். அந்த குழந்தைக்கு அந்த காதுல கேட்கணும் இல்ல, கேட்டாதான் அந்த குழந்தை பேசும். அப்ப அந்த குழந்தை காது கேட்கல அப்படின்னா ஆரம்பத்திலே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னா இப்பெல்லாம் ஆரம்ப காலத்திலேயே சிப் வந்து உள்ள செட் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி பண்ணி காது கேட்டுச்சுன்னா அந்த குழந்தை ஈஸியா பேச வச்சிடலாம். இந்த மாதிரி இப்ப வந்து ஒரு 3 வயசுக்குள்ள எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, காது கேட்காதது, கண் பார்வையில ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, பேசுறதுல ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, ஒரு கைகால் இயக்க குறைபாடா இருந்தாலும் சரி, ஒரு அறிவு சார்ந்த குறைபாடா இருந்தாலும் சரி, எந்த குறைபாடா இருந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பயிற்சி கொடுக்கறது மூலமா கண்டிப்பா அந்த குழந்தைகளை டெவலப் பண்ண முடியும். கியூர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து 100% வந்து பண்ண முடியாது. ஆனா டெவலப் பண்ணி ஓரளவு வந்து கொண்டுட்டு வந்துடலாம். இப்ப நான் அந்த ரன்னிங்ல ஒரு பையன் வந்திருக்க பையன் சொல்ற எம்டி, அந்த பையன் வந்து காது கேட்காது, வாய் பேச வராது, ஆரம்ப காலத்துல அவன் சிபி, அவனால் நடக்கவே முடியாது. இன்னைக்கு வந்து இந்தியா லெவல்ல வந்து 2nd 3rd பிரைஸ் வாங்கினதுக்கு 3.5 லட்சம் ரூபாய் பரிசு வாங்கியிருக்காங்க. அவங்க அம்மா அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு சிபி குழந்தைய நடக்க முடியாத குழந்தைய ஒரு 2 வயசுல இருந்து அவங்க அம்மா அவன் கிட்டத்தட்ட ஒரு 8 வயசு வரையுமே நடக்காத ஒரு பையன் தோள்பட்டையில ஃபுல்லா தூக்கி போட்டுக்கிட்டு எங்கெங்க ட்ரீட்மெண்ட் இருக்கோ, எங்கெங்க பிசியோதெரப்பி இருக்கோ எல்லா இடத்துலயும் அவங்க அம்மா தூக்கிட்டு ஓடுனாங்க. 9 வயசுல தான் அவன் காலே தரையில ஓடுனாங்க. இப்பயுமே ஸ்டடியா நிக்கிறதுலாம் நமக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். அடியெல்லாம் கொஞ்சம் நெஞ்சு அடியெல்லாம் வாங்க மாட்டான். ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸுக்கும் போயிட்டு வரும்போது சரியான ரத்த காயமா தான் அவன் வருவான். ஏன்னா ஏதாவது ஒன்று பேலன்ஸ் இல்லாம போயிடும், அவன் கீழே விடுவான், அடிபடுவான், திரும்ப வருவான். ஒவ்வொரு முறையும் அவன் போயிட்டு வரான். ஆனா இன்டர்நேஷனல் லெவலுக்கு அவன் போகக்கூடிய திறமை உள்ள ஒரு பையன். இந்த வருஷம் இப்ப 10th எக்ஸாம் எழுதிருக்காங்க பையன். நீங்க ஏதாவது கேட்கணும்னா கேளுங்கப்பா. ஒரு பையன் பாட்டு சொல்லுவார், எல்லா பாட்டுமே பாடுறான். ஆனா வந்து சுட்டிங்கே தான் பாடுறாங்க, இல்லையோ ஒரு இடத்துல நின்று பாட மாட்டேங்கிறான். டேய் நில்லுடா அப்படின்னா கூட நிற்க மாட்டேங்கிறான். ஆனால் அவ்வளோ பாட்டு பாடுறான். இந்த ஹேண்ட் ரைட்டிங்லாம் நல்லா நீட்டாக அழகாக சொன்னது செய்யலாம். ஆனால் இந்த வண்ண பூக்கள்னா அவனுக்கு அந்த வா வரல, அண்ணன் பூக்கள் அப்படின்னு சொன்னால் ஹைப்பர் ஆக்டிவா ஒரு குழந்தை இருக்காங்க அப்படின்னா அவங்களை என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து சிட்டிங்ல வந்து ஒரு சேர்ல இது பண்ணி ஃபுல்லா ரோப் போட்டு கட்டிடுவோம். ஒரு மாசம் வரைக்கும் அந்த குழந்தைங்களை வந்து அந்த பொசிஷன்லயே வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அப்புறமா ஆட்டோமேட்டிக்கா அவன் மற்ற பசங்களோட வந்து உட்காந்துருவான். ஃபர்ஸ்ட் வந்து உட்கார வச்சிடணும். உட்கார வச்சுட்டு நீங்க அப்புறமா என்ன வேணாலும் பண்ணிடலாம். ஒரு மாசமே அவங்களுக்கு அதிகம் தான். நீங்க உட்கார வச்சு கட்டி பழகிங்க, அவங்க உட்காந்துருவாங்க. கட்டுனா கத்துவானே பயங்கரமா. பெட்ஷீட் ரோல்ல வந்து ஒட்டி போடுவாங்க. பெட்ஷீட் ரோல்
போட்டோம்னா அது உங்களுக்கு அது வந்து பிசியோதெரபி அந்த மாதிரி முடிச்சவங்க பண்ணும்போது வந்து நமக்கு ப்ராப்ளமா இருக்காது. இப்ப நம்ம டீச்சர்ஸா அது பண்ண முடியாது. அப்படிங்கறதுனால தான் அந்த